நீலகிரி மாவட்டத்தில் கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானை பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டு தாயுடன் சேர்த்து வைக்கப்பட்டது. இந்த பாச போராட்டம் குறித்த முழு விவரம் இதோ. நீலகிரி மாவட்டத்தை சுற்றியுள்ள வனப்பகுதிகளை தாண்டி யானைகள் உணவு மற்றும் குடிநீர் தேடி அவ்வப்போது வெளியே வருவது வழக்கம். அப்படி வரும்போது கிணறு அல்ல, குழி அல்ல, மின்சார கம்பிகளில் சிக்கிக்கொள்ளும். அந்த வகையில் நீலகிரியில் உள்ள கொளப்பள்ளி குறிஞ்சி நகர் பகுதியில் 30 அடி கிணற்றுக்குள் குட்டி யானை ஒன்று விழுந்துள்ளது. குட்டி யானை விழுந்ததும் அதிர்ச்சியடைந்த தாய் யானை மற்றும் சக யானைகள் உதவி கேட்டு பிளிரின. இரவு முழுவதும் சத்தமிட்டபடி குட்டியை காப்பாற்ற போராடிய காட்டு யானைகள் சத்தத்தால் அருகிலிருந்த கிராம மக்கள் அச்சமடைந்தனர். அதன் பிறகு விடிந்ததும் அந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்ட பொதுமக்கள் கிணற்றுக்குள் குட்டி யானை விழுந்ததைக் கண்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானை கூட்டத்தை விரட்டிவிட்டு கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானையை காப்பாற்ற 2 JCB உதவியுடன் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பல மணி நேரம் இந்த மீட்பு போராட்டம் தொடர்ந்தது. கடைசியாக 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிணற்றுக்குள் சிக்கி தவித்த குட்டி யானை வெளியே வந்தது. வெளியே வந்ததும் தனது தாயை தேடி யானை ஓடியது காண்போரை நெகிழ செய்தது. அந்த குளிக்கு போ, அந்த குளிக்கு போ, JCB அந்த குளிக்கு போடு. அங்க இருக்கிற அந்த ஒரு குளிக்கு இருக்கு, அங்க போடு. கடைசியாக மீட்பு பணிகள் நடைபெற்ற இடத்திலிருந்து தள்ளியிருந்த யானை கூட்டத்துடன் குட்டி யானை சேர்ந்து கொண்டது. மீட்கப்பட்டதும் குட்டி யானை தனது தாயை தேடி தெரித்து ஓடிய சம்பவம் காண்போரை நெகிழ்ச்சியில் கண்கலங்க செய்தது. யானைகள் வரும் வழியில் இப்படி தரைக்கிணறு இருந்ததால் அதனை மூடி பராமரிக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.